இந்த மாதிரி பக்திக்கு வேண்டிய தகுதிகள் என்ன இருக்கோ, வினயமாக இருக்கணும், விவேகத்தோடு இருக்கணும், அப்படி நிறைய என்ன தகுதிகள்லாம் இருக்கோ, உண்மையாக இருக்கணும். இந்த உண்மையாக இருந்தால் தான் அதன் பக்கம் போக முடியும். அப்பிராப்த சத்தியம் அசமீபகதஞ்ச முக்தேகே அப்பிராப்த சத்தியத்வாதேவ சமீபே ந கதிஹி. அந்த உண்மைக்கு பக்கத்தில் நாம் இல்லாததுனால வீடுங்கிற மோட்சங்கிறதுக்கும் பக்கத்தில் நாம் வைக்கல. உண்மையும் இந்த மோட்சங்கிறதும் ஒன்றுன்னு வச்சோம். அதுதான் சாஸ்திரிகள்லாம் சத்தியம், ஞானம், அனந்தம் அதெல்லாம் சொல்லக்கூடியது. அஸ்திபாதி பிரியம், அஸ்திபாதி பிரியம் ரூபம் நாமச்சேத் யம்ச பஞ்சகம் ஆத்யத்ரயம் பிரம்மரூபம் ஜெகத்ரூபம் ததோ துவயம். அந்த மாதிரி இந்த உண்மை இல்லைன்னாலும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க. நம்ம ஏதோ ஏமாற்றிட்டோம் அப்படிலாம் இல்லை, தெரிஞ்சுதான் அம்பாள் அந்த கருணைங்கிறது இருக்கிறதுனால அந்த கருணையின் காரணமாக நம்ம இடத்துல யோக்கியதை இருக்கோ இல்லையோ, ஸ்திரமான பக்தி இருக்கோ இல்லையோ, இருந்தாலும் அனுகிரகம் பண்ணுறதுங்கிற அந்த கருணைங்கிறது மனுஷா 5 ரூபாய்க்கு 10 ரூபாவாக கொடுத்துட்டா கருணைன்னு நம்ம நினச்சிக்கிறோம். இதெல்லாம் நாம் லௌகிகமாக பார்க்கக்கூடிய கருணை நம்ம புரிஞ்சக்கூடியது. ஆனால் இது எதாவது எதிர்பார்த்து கூட கொடுத்துருக்கலாம், இதெல்லாம் இருக்கும். இதனுடைய விதம் வேறு. இதெல்லாம் எதையும் எதிர்பார்க்காம நம்ம தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் அம்பாள்கிட்ட. அப்படி இருக்கும்போது கொடுக்குறான்னு சொன்னால் நம்மள்டேருந்து ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை அம்பாளை பொறுத்த வரைக்கும். அப்படி இருந்தாலும் கொடுக்குறான்னு சொன்னால் அதிமதுர சாபஹஸ்தாம் அபரிமிதாமோத பாண சௌபாகியாம் பார்வதி பதி ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர்.